Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு unboxing தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Mi Watch Lite அப்படிங்கற ஒரு watch unboxing தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா fitness watchலயே ஓரளவு நல்ல ஒரு price rangeல நமக்கு purchase பண்ணக்கூடிய ஒரு fitness watch-ஆ இத வந்து சொல்லலாம். And இதோட டிசைன் அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த watch வந்து unbox பண்ணனும் அப்படினு நினைச்சேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த watchல என்னென்ன features கொடுத்திருக்காங்க, இந்த price-க்கு இந்த watch வந்து ஓகேயா இல்லையாங்கறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube channel இப்பதான் பார்க்கறீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கறனா இந்த YouTube channel மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த bell icon-ஐ click பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம follow பண்ணுங்க. இந்த Mi Watch Lite அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்ச்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் அப்படினு சொல்லலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் ரொம்ப ஒரு நல்ல பில்ட் வந்து கொடுத்திருக்காங்க. எனக்கு அதுதான் இதுல ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு விஷயம். அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13000 ல இருந்து 14000 க்குள்ள இந்த வாட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்ரீலங்காக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் அப்படிங்கறத தான் நம்ம அடுத்து வந்து பார்க்க போறோம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, பாக்ஸ்ல என்னென்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா பாக்ஸை கையில எடுத்தோம்னா ஒரு Black கலர் பாக்ஸ் வந்து தான் கொடுத்திருக்காங்க. அந்த Black கலர் பாக்ஸ்ல முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு Mi Watch Lite வந்து போட்டோன்னு போட்டுருக்காங்க. அது பார்க்கும்போதே நல்ல ஒரு பிரீமியமான லுக் கொடுக்குற மாதிரி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சைடுல பாத்தீங்கன்னா Mi Watch Lite அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு மேல பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே கொடுத்தல. சைடு ரெண்ட்லயும் பாத்தீங்கன்னா Mi Watch Lite Innovation for Everyone அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச்ல இருக்க முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா built in standalone GPS அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. மல்டி ஃபிட்னஸ் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் up to 50 meters and swimming stroke recognition அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து auto brightness வந்து கொடுத்திருக்காங்க. 1.4 colorful HD touch screen வந்து கொடுத்திருக்காங்க. 24 hours heart rate monitoring வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த அளவு விஷயங்கள் தான் பாக்ஸ்ல வந்து நமக்கு வந்து ஃபீச்சர்ஸா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் மென்ஷன் பண்ணல. சோ இதுக்கு மேல ஒரு பொலித்தீன் கவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிரலாம். சோ பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சை வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பாக்ஸ்ல தான் ரப் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ பாக்ஸை பாத்தீங்கன்னா இப்படி ஓபன் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணோனே பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்கு. சோ இத எடுத்து இப்படி வச்சிரலாம். சோ அதுக்கு பிறகு பாக்ஸ் ஓபன் பண்ணோனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சை வந்து பார்க்கலாம். வாட்ச்ல மேலே பாத்தீங்கன்னா டிசைன் பை Xiaomi அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அப்புறம் வாட்சை வந்து எடுக்கலாம். சோ வாட்சை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ வாட்ச் எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா கையில எடுத்தோம்னா ஒரு பிரீமியமான லுக் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஸ்ட்ரப் வந்து கொடுத்திருக்காங்க. சைடுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய யூசர் மேனுவல் கொடுத்ததுக்கு நம்ம இதை ரீட் பண்ணுவோமா அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூசர் மேனுவல் வந்து இதில் இருக்குது. ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த MI வாட்சை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வச்சுட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது USB சார்ஜர் தான். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பவர் பேங்க் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதை வச்சு இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நான் அதையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி இல்லை. வாட்சை ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா Xiaomi Wear அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த வாட்சில் இருக்க எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு விருப்பம்னா அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாட்சில் நடக்கிற சகல விதமான விஷயங்களையும் உங்களுக்கு வந்து அந்த ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாட்சை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாட்சோட இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே இதில் ரொம்பவுமே ஹைலைட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வாட்சை பார்க்கும்போது ஒரு ஆப்பிள் வாட்ச் பார்க்குற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் இந்த வாட்சோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் வாட்சில் SC அப்படிங்கிற மாடல் ஒன்று இருக்கும். அந்த மாடல் மாதிரியே தான் இதை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க முக்கியமான ஒரு ஃபீச்சராக நம்மளுக்கு சொல்லலாம் பில்ட்-இன்னா GPS அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்மார்ட் வாட்சஸில் இல்லாத ஒரு விஷயம். பட் இதில் வந்து நம்மளுக்கு பில்ட்-இன்னா GPS ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை ஆன் பண்ணோன்னே இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.4
4 இன்ச்சஸ் கொண்ட LCD டிஸ்ப்ளே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இது TFT டிஸ்ப்ளே ஒன்று தான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டிஸ்ப்ளேயாக தான் இந்த டிஸ்ப்ளே வந்து பார்க்க கிடைக்குது. இது ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 தர 320 அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்ல கொஞ்சம் பெசல்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் வால்பேப்பர் ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பெசல்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதுதான் அதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம். இதே நீங்கள் ரொம்பவுமே கலர்ஸ் இருக்க ஒரு வால்பேப்பர் யூஸ் பண்ணீங்கன்னா இதில் வந்து இருக்க பெசல்ஸ் வந்து பெருசாக தெரியும். அதனால நீங்கள் பிளாக் கலர் வால்பேப்பர் ஒன்று யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதில் இருக்க பெசல்ஸ் வந்து யாருக்குமே தெரியாது. ரொம்பவுமே நல்ல ஒரு டிஸ்ப்ளேயாக தான் நம்மளுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்ல வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கையில் வந்து வேப் பண்ணணும். அதை வேப் பண்ணும்போது வெயிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். இதில் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கிராம் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்போட 35 கிராம் இருக்குது. ஸ்டெப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 21 கிராம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்தளவு பெரிய வெயிட்டாக இருக்காது. கையில் நீங்கள் வேப் பண்ணி இருக்கும்போதும் ரொம்பவுமே லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிட்னஸ் வாட்சாக தான் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன்ஸில் வர நோட்டிஃபிகேஷன், ஆப் மூலமாக வர நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களையும் உங்களுக்கு வந்து இந்த மீ வாட்ச்ல வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க முக்கியமான விஷயம், இது ஃபிட்னஸ் வாட்சாக இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா 11 விதமான ஸ்போர்ட் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க, வாக்கிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூலில் வந்து நீங்கள் ஸ்விமிங் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இந்த வாட்சை வந்து வேப் பண்ணிட்டு ஸ்விமிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வாட்டர்லேயும் நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்கன்னா இந்த வாட்சை வந்து வேப் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்சை வேப் பண்ணிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் பூல்லையா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து ஓப்பன் ஏரியாலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்விம் பண்ணுற மாதிரி இந்த வாட்சை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்விம் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி விஷயங்களை இந்த வாட்ச்ல நீங்கள் பண்ணும்போது இதில் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இந்த வாட்ச்ல பார்த்தீங்கன்னா 230 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 9 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 டேஸ்க்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours போகும். அதாவது 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் பார்த்தீங்கன்னா 9 டேஸ் அப்படின்னு இல்லை, ஒரு 7 இல்லாட்டி 8 டேஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை வந்து நீங்கள் கையில் வேப் பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இருக்கணும். அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கணும். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கட்டாயம் இருக்கணும். Xiaomi Wear அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் 120க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பிடிச்ச வாட்ச் ஃபேஸஸை வந்து இந்த வாட்சுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதில் தான் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதுக்கு நீங்கள் பிளாக் கலர் ரொம்ப அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இதில் இருக்க பெசல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலராக இருக்கிறத கொஞ்சம் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஃபுல் டிஸ்பிளேல இந்த வாட்சை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், இதுக்கான ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டெப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதனால உங்களுக்கு எந்த டிசைனில் இருந்தாலும் ஸ்டெப் வாங்கி போடுற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஈஸியாக வந்து ஸ்டெப்பை ரிமூவ் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே ஒரு நல்ல பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு இதில் ரொம்பவுமே பிடிச்சது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில், அதாவது ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிட்னஸ் வாட்சை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். ஃபிட்னஸ் பேண்டுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இந்த ஃபிட்னஸ் வாட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயரான டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் ஃபிட்னஸ் பேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த டிசைன் வந்து பிடிக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வாட்ச் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இதில் கொடுத்துருக்க விஷயங்களும் நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால எனக்கு இந்த வாட்ச் வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த வாட்ச் வந்து பிடிச்சிருக்கா? நீங்கள் யாராச்சும் இந்த வாட்சை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களும் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் தேடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.